ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவி சின்ன சின்னதாக நான் க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, அதில் கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதை சேர்த்தி ஒரே ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து ஃபுல்லாக வேக வேண்டாம், ஆஃப் மட்டும் குக் ஆனால் போதும். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்ட அப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு நல்லா ஃப்ரை ஆன அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு ஒரு சில பேருக்கு செட் ஆகாது, அதனால தான். அது பொரிஞ்ச அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா கட் பண்ணி தான் போட்டுக்கோங்க. அதோட நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கான அப்புறமா கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தி நல்லா வந்து வதக்கி விடுங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா வந்து தக்காளி வந்து சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக. நெக்ஸ்ட்டு காரத்துக்காக கறி மசால் தூள், தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்தி நல்லா வந்து வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 மினிட் நல்லா வந்து வதக்குங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 நிமிஷம் அப்படியே வந்து வதக்குங்க. இதில் நம்ம தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணதை, அதையும் இதிலோட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு சிம்லேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேகட்டும்னு வெயிட் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிருக்கும். நல்லா அதை வந்து பரட்டி விட்டு நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ இல்லை ஆட் பண்ணி நல்லா வந்து சாதம் எல்லாமே கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உங்களுக்கு உப்பு தேவைன்றதை செக் பண்ணி பார்த்து இப்போ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி. தேங்க்யூ.